பொதுவாவே கார்த்திகை தீபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகத்தில மிகப்பெரிய அளவுல சிறப்பா கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா தான். ஆனா, அந்த திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முருகர் கோயில்லயும், ஒவ்வொரு சிவன் சாமி கோயில்லயும் ரொம்ப விசேஷமா கொண்டாடப்படும். அப்படி இருக்கக்கூடிய நம்ப திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, முருகனுடைய அறுபடை வீடுல முதன்மையான கோயிலு திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலு. அந்த முருகர் சாமி கோயில் வந்து பார்த்தோம்னா, அந்த திருப்பரங்குன்றம் மலையில மட்டும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5 தெய்வங்கள் இருக்குது. 5 தெய்வங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 5 விதமான வழிபாட்டு முறைகள் வந்து மக்கள் கையாளுறாங்க. பொதுவா ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறை அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இறைவனுக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறைகள், நேர்த்திக்கடன்கள் இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்றேன் கேட்டுக்கோங்க. முதல்ல வந்து சிக்கந்தர் சாமி சிக்கந்தர் மசூதி இருக்குது. திருப்பரங்குன்றம் மலையில. அல்லாசாமி கோயில் இருக்கு. மசூதி. 2வது உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கு. 3வது சமணர் குகைகள் இருக்குது. 4வது முருகர் கோயில். 5வது காசி விஸ்வநாதர் கோயில்ல கிட்டத்தட்ட 5 சாமி வந்து அந்த திருப்பரங்குன்றம் மலைக்கு உட்பட்ட எல்லையில இருக்கிறாங்க. இந்த 5 சாமி கும்பிட்றவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, தாயா, பிள்ளையா, அண்ணனா, தம்பியா, மாமனா, மச்சானா, நண்பனா ஒத்துமையா தான் இருந்திருக்கிறாங்க. இதுநாள் வரைக்கும் இப்பவும் ஒத்துமையா தான் இருக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கருத்துக்கள வெளியிடுறேன் அப்படிங்கிற பேர்ல, தனக்கு தனி உரிமை வேணுங்கிற பேர்ல, அந்த ஒத்துமைய சீர்குலைக்கணுங்கிற மாரி ஒரு சில கருத்துக்கள், ஒரு சில செயல்கள் அப்படிங்கிறது செஞ்சுட்டு இருக்கிறாங்க. என்னப்பா செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா, சில நாட்களுக்கு அப்படிங்கிறத விட சில காலங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிக்கந்தர் சாமி மசூதியில வந்து பார்த்தீங்கன்னா, தர்கால வந்து பார்த்தோம்னா, சமபந்தி விருந்துன்னு சொல்லிட்டு, அசைவ விருந்து அப்படிங்கிறத வச்சுட்டு இருந்தாங்க. அதில வந்து பார்த்தோம்னா, அனைத்து தரப்பு மக்களுமே வந்து கலந்துக்கிட்டாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாமி வந்து பார்த்தீங்கன்னா, விருந்து அப்படின்னு வைக்கும்போது, அல்லாஹ் சாமி தர்கால வைக்கும்போது, அல்லாஹ் சாமி கும்பிட்றவங்க மட்டும் நம்ம இஸ்லாமிய அண்ணன் தம்பி மட்டும் போய் சாப்பிடல. நம்ம முருகர் சாமி கும்பிட்றவங்களும், விநாயகர் கும்பிட்றவங்களும், சிவனை கும்பிட்றவங்களும், சமணர் படுகொய்க்கு வந்து சாமி கும்பிட்றவங்கலேருந்து எல்லாருமே வந்து தான் சமபந்தி விருந்தில கலந்துக்கிட்டாங்க. எல்லாருமே ஒத்துமையா தான் இருந்தாங்க. இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து முருகர் கோயில் இருக்க இடத்துல வந்து கெடா வெட்டுறாங்க. சேவல் அறுக்குறாங்க. சேவல் வந்து முருகருக்கு ரொம்ப புடிச்ச ஒரு வாகனம். இவங்க வந்து இத அவமானப்படுத்துறாங்க. எங்கள வந்து இழிவுபடுத்துறாங்கன்னு சொல்லி ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, தவறான கருத்துக்கள முன்வச்சு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட்ல வந்து முறையிடுறாங்க. அப்படி முறையிடும்போது, இஸ்லாமிய தரப்புல இருந்து வந்தவங்க என்ன பண்றாங்க, இது வந்து நாங்க செஞ்சோம் அப்படின்னா, நாங்க மட்டும் செஞ்சு எங்களுக்குள்ளயே ரகசியமா சாப்பிடல. நாங்க செஞ்சப்ப என்னுடைய தம்பி முருகன் தான் வந்தாரு. என்னுடைய தம்பி கார்த்திகேயன் தான் வந்தாரு. என்னுடைய நண்பர் மணிகண்டன் தான் வந்தாரு. இவங்க எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. சாப்பிடும்போது எல்லாம் நல்லபடியா தான் சாப்பிட்டோம். இது உங்களுக்கு தப்புன்னு படுதா? உங்க மனச புண்படுத்துதா? ஐ அம் சோ சாரி. இனிமே அந்த விஷயம் நடக்காது. நாங்க வந்து உங்க மனச புண்படக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்கோசரம் அத நாங்க இனிமே ஃபாலோ பண்ண மாட்டோம். இத்தன நாள் நம்ம எப்படி ஒத்துமையா இருந்தோமோ, இதே மாரி எப்பவும் நம்ம ஒத்துமையா இருக்கலாம்னு சொல்லிட்டு, சிக்கந்தர் சாமி மசூதி தரப்பு சார்பா, தர்கா சார்பா இந்த விஷயத்த சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு அது எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்குமே நல்லபடியா தான் போயிட்டு இருக்குது. இதுக்கு இடையில மதுரை மாவட்டத்த சேர்ந்த ராம ரவிக்குமார் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்து மகாஜன் அமைப்புல வந்து பார்த்தீங்கன்னா, அவரு ஒரு பொறுப்புல இருக்கிறாரு. அவரு என்ன பண்றாரு, ஒரு கருத்த முன்வைக்கிறாரு. இந்த மாரி வந்து திருப்பரங்குன்றம் மலையில வந்து 2 இடத்துல வந்து இருக்குது விளக்கு வைக்கிற இடம். ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விளக்கு வைக்கிற இடம் இத்தன வருஷமா காலங்காலமா எங்க வச்சுட்டு இருந்தாங்க, சராசரியா உச்சி பிள்ளையார் கோயில்ட்ட தான் வந்து திருக்கார்த்திகை தீபம் வச்சுட்டு இருந்தாங்க. இதுக்கு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மசூதிக்கு ரொம்ப பக்கத்துல வந்து பார்த்தோம்னா, ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, விளக்கு வைக்கிறதுக்குன்னே இருக்குது. அந்த இடத்த வந்து யாரும் பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விளக்கு வைக்கணும். விளக்கு தூண் வைக்கக்கூடிய இடம் இருக்குது. அப்படின்னு சொல்லி அவரு கருத்த பதிவு பண்ணி பெட்டிஷன் போடுறாரு கோர்ட்ல. கோர்ட்ல போட்ட உடனே கவர்மெண்ட் சார்பா வந்து என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் இந்து அறநிலையத்துறை சார்பா கோயில் தரப்புலேருந்து போறாங்க. கோவிலுடைய செயலாளர் போய் என்ன சொல்றாரு, இவிங்க சொல்ற மாரி தர்காவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விளக்கு தூண் வந்து பார்த்தீங்கன்னா, விளக்கு வைக்கக்கூடிய தூண் கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா, புவியியல் ஆராய்ச்சி செய்யக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லைகளுக்கோசரம் எல்லை பிரிச்சு பார்க்கறது, இங்கேருந்து விஷுவல பார்க்கறதுக்கோசரம் செஞ்சு வச்சிருக்கக்கூடிய வெறும் சாதாரண புவியியல் ஆராய்ச்சி தூண் தான். இது வந்து விளக்கு தூண் கிடையாது. விளக்கு ஏத்தக்கூடிய தூண் மாடம் கிடையாது. ஸோ இந்த இந்து அமைப்பை சேர்ந்தவங்க சொல்றத நாங்க ஏத்துக்க மாட்டோம். காலங்காலமா நாங்க விளக்கு வச்சுட்டு இருக்கிறது மலை மேல தான் வச்சுட்டு இருந்தோம். நம்ம உச்சி பிள்ளையார் கோயில்ட்ட. அதையெல்லாம் விட்டுட்டு மசூதிக்கு பக்கத்துல இவங்க சொல்ற மாரி வச்சோம் அப்படின்னா, தேவையில்லாத சலுப்பு சங்கடம் வரும். இது வந்து புதுசா எதுக்கு இவங்க ஒரு விஷயத்த தவறான விஷயத்த முன்னாடி இருந்து தொடங்கி வைக்கிறாங்க. இது தேவையில்லாத ஒண்ணு. இத்தன நாள் செஞ்சுட்டு இருந்தா அப்படித்தானே செஞ்சுட்டு இருந்தோம். மலைக்கு வரக்கூடிய முருகர் கோயிலுக்கு வரவங்க மசூதிக்கு போய் அல்லாஹ் சாமி கும்பிடுறாங்க. மசூதிக்கு வரவங்க முருகர் கோயிலுக்கு வந்து முருகனை வழிபாடு பண்றாங்க. எல்லாரும் அண்ணன் தம்பியா, தாயா, பிள்ளையா பழகிட்டு இருக்கும்போது, இந்த ரவிக்குமார் அப்படிங்கிறவரு ஏன் இந்த மாரி பண்றாரு? இதுக்கு நீங்க வந்து கோர்ட் வந்து இந்த வழக்க தள்ளுபடி செய்யணும்னு சொல்லி, கோவில் செயல் அலுவலர் வந்து அவர் தரப்பு வாதத்த முன்வைக்கிறாரு.
இந்த இந்த வழக்கை விசாரிக்கிறார் இல்லைங்களா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வக்கீல், ஒரு ஜட்ஜி தான். ஓகேங்களா, அந்த ஜட்ஜோட பேரை சொன்னாலே அனைவருக்குமே தெரியும். அனைவருக்குமே தெரியும். ரொம்ப 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 ஃபேமஸான ஒரு ஜட்ஜி தான் அந்த ஜட்ஜு. அந்த வக்கீல் பேரை சொன்னாலே எல்லாருமே அந்த வக்கீலா அப்படிம்பாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிநாதன் அந்த ஜட்ஜோட பேரு. அந்த ஜட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் விசாரிக்கிறாரு இந்த வழக்க. திருப்பரங்குன்றம் மலை மேலே 2 இடத்துல விளக்கு வைக்கணும். விநாயகர் கோயில்கிட்ட வைக்கிறோமோ இல்லையோ மசூதி கிட்ட வைக்கணுன்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மசூதி தரப்புலையும் கூப்பிட்டு கருத்து கேட்டிருக்கிறாங்க. அவங்க என்னன்னு இருக்கிறாங்க, மசூதிக்கு சொந்தமான இடம் வந்து 33 சென்ட் இருக்குது. மசூதிக்கு சொந்தமான 33 சென்ட் தவிர்த்து மீதி எல்லாம் கோயிலுக்கு சேர்ந்தது. ஸோ இத்தனை நாள் நாங்களாம் ஒத்துமையாக தான் இருந்தோம். இதில் யாரும் எந்த விதமான அரசியல் தலையீடும் இல்லாமல், எந்த விதமான ஒரு எதிர்ப்பையும் ஒரு பிளவுகளையும் ஏற்படுத்தாமல் ஒத்துமையாக நீங்கள் இருந்தீங்கன்னா அது போதும்னு சொல்லி மசூதி தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க, தர்கா தரப்பில். இது வந்து எல்லாம் விசாரித்த அந்த சுவாமிநாதன் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஜட்ஜ் ஐயா, ஓகே நீங்கள் வந்து விருப்பப்பட்ட மாதிரி, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி, யாருக்கு, ரவிக்குமார் மனுதாரருக்கு சொல்கிறாரு, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி தர்கா பக்கத்தில் விளக்கு ஏற்றிக்கோங்க. ஓகேங்களா, கார்த்திகை தீபம் வந்து நீங்கள் ஏற்றிக்கோங்க. கோவில் சார்பாக மலை மேலே ஏற்றிக்கிட்டோம் உச்சி பிள்ளையார் கோயில்கிட்ட. நீங்கள் விளக்கேற்ற போகும்போது உங்களுக்கு இராணுவ படை பாதுகாப்போட நீங்கள் போய் விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லி ஐயர் வந்து சுவாமிநாதன் ஐயர் வந்து பார்த்திங்கன்னா தீர்ப்பு தராரு. இது வரைக்கும் எல்லாம் மனுதாரர் விருப்பப்பட்ட மாதிரி நடந்துச்சு. இதுக்கு அடுத்தபடியாக நேற்று காலையிலேருந்து இன்னொரு விஷயம் நடந்திருக்குது. என்ன விஷயம் நடந்திருக்குது, திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்குன்னு பார்த்தோம்னா, திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி 144 தடை உத்தரவு, 144 தடை உத்தரவு தமிழக அரசாங்கத்தால் பிறப்பிக்கப்படுகிறது. அது பிறப்பித்தாலே தேவையில்லாத காரணத்துக்கோசரம் மக்கள் யாரும் ரோட்டில் நடக்கூடாது. 144 அப்படிங்கிறது ஊரடங்கு உத்தரவு அப்படிங்கிறது போடப்படுகிறது மலையை சுற்றிலையும். மனுதாரர் என்ன பண்ணுறாரு, நான் விளக்கேற்றுறதுக்கோசரம் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கீழே நிற்கிறாரு, மலை கீழே. அப்போ காவல்துறை தரப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் காத்துருங்க, நீங்கள் பொறுமையாக இருங்க. கோவில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உச்சி பிள்ளையார் கோயிலில் விளக்கு வைக்கிறதுக்கு தேவையான ஏற்பாடுலாம் பண்ணுறாங்க. அதை பண்ணி முடிச்சதும் அடுத்தது உங்கள் வேலை தான் செய்ய போகிறாங்க. உங்களுக்கான ப்ராசஸ் தான் நடக்கும் போது நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நீங்கள் காத்துருங்கன்னு சொல்கிறாங்க. மனுதாரரும் காத்திருக்கிறாரு. நேரங்கள் ஓடுது. 4 மணி 5 மணி ஆகுது. ஒன்றும் அவருக்கு அப்போ தான் தெரியுது நம்மளை வந்து அவங்க ஏமாற்றிட்டாங்க. ஓகேவா, நம்மளுடைய கோர்ட்டு தீர்ப்பை அரசாங்கமோ கோவில் அலுவலகமோ நம்மளோட தீர்ப்பை ஏற்றுக்கலை. அவங்க வழக்கம் போல் வருஷம் பண்ணுற மாதிரி விநாயகர் கோயில்கிட்ட மட்டும்தான் தீபம் ஏற்ற போகிறாங்க. தர்காவுக்கு பக்கத்தில் விளக்கு ஏற்றுறதுக்கு நம்மளை அனுமதி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கற்பூரம் பற்றிச்சு சாமி கும்பிட்டு அவர் இன்னொரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்து போடுறாரு. யார் மேலே போடுறாருன்னா, மதுரை மாவட்ட கலெக்டர் மேலேயும், மதுரை மாவட்ட காவல் கமிஷனர், போலீஸ் கமிஷனர் மேலேயும், திருப்பரங்குன்றம் கோவில் செயல் அலுவலர் மேலேயும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பதிவு பண்ணுறாரு. பதிவு பண்ணிவிட்டு அவர் போயிடுறாரு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் திருப்பரங்குன்றம் மலையில் நேற்று வரைக்கும் நடந்த சம்பவம் நிலவரம். அதுக்கப்புறமேட்டு இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி காலையில் வரைக்கும் இல்லை, இன்றைக்கி இந்த நிமிஷம் வரைக்குமே கூட வந்து பார்த்தோம்னா, நேற்று கார்த்திகை தீபம், இன்றைக்கி 4ஆம் தேதி நைட்டு வந்து 7 மணி 20 நிமிஷம் ஆகுது. இன்றைக்கி வரைக்குமே இந்த நிமிஷம் வரைக்குமே மதுரை திருப்பரங்குன்றத்தில் ஊரடங்கு உத்தரவு அப்படிங்கிறது அமலில் தான் இருக்குது. திருப்பரங்குன்றம் மலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் எந்த விதமான அசம்பாவிதமும் யாராலையும் யாருக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது, எல்லாருமே நல்லா இருக்கணும், ஊர் அமைதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு காவல்துறை சிறப்பாக செயல்படுகிறது. உதாரணத்துக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த இடத்துல தான் விளக்கு வைக்கணும், இந்த இடத்துல தான் விளக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு பண்டிகை அப்படிங்கிறதே சந்தோஷமாக கொண்டாடணும், 4 பேர் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்கோசரம் கொண்டாடுறது தான் வந்து பார்த்திங்கன்னா பண்டிகை. கார்த்திகை மாதம் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் பௌர்ணமி நாள் அன்னைக்கு விழும். அந்த நாள் தான் திருக்கார்த்திகை தீபமாக நம்ம எல்லாருமே கொண்டாடுறோம். எதுக்கோசரம், அது ஒரு நல்ல காரணங்களுக்கோசரம் மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துமையாக ஒன்று கூடி வாழணும் அப்படிங்கிறது தான் அனைத்து மதங்கள்லேயும், மதம் சாராத பழங்குடியின மக்கள்லேயும் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கூட்டு வழிபாட்டு முறை. கூட்டு வழிபாட்டு முறை அப்படிங்கிறது அனைவருக்குமே பொருந்தும். கிறிஸ்டியன்ஸும் கூட வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கு போவாங்க, தர்காவுக்கும் ஃபேமிலியோடு வருவாங்க, கோவிலுக்கும் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுவான விஷயங்களே எல்லாருமே ஒன்று கூடுவாங்க. ஒன்று கூடி ஒத்துமையாக இருக்கணுங்கிற விஷயத்த மக்களுக்கு வலியுறுத்தணுங்கிறதுக்கோசரம் உருவாக்கப்பட்டது தான் வழிபாட்டு முறை. அந்த வழிபாட்டு முறையிலே கூட வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்களும் இந்துக்களும் இருக்கக்கூடிய இடத்துலையுமே கூட வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. நம்ம சேலம் மாவட்ட கோட்டமாரியம்மன் கோயில் விசேஷத்துக்கு எதிர்ப்புற பெரிய மசூதியிலேருந்து நீர் ஆகாரம் கொடுப்பாங்க, ஒரு 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 விருந்து செஞ்சு கொடுப்பாங்க, சைவ சாப்பாடு.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயம் எல்லாருமே அண்ணன் தம்பியா, ஒத்துமையா, தாயா பிள்ளையா தான் இருக்கிறாங்க. அவ்வளவு ஏன் நம்ம சேலம் கோட்டபெருமா கோயில்ல ஒரு விசேஷம்னா, மசூதி தர்கா சார்பா லட்டு செஞ்சு குடுப்பாங்க. லட்டு செஞ்சு குடுப்பாங்க. கியூல நிக்கிற மக்களுக்கு தண்ணி பாட்டில் குடுப்பாங்க. ம். அது மட்டும் இல்லாம, சொர்க்கவாசல் திறக்குறாங்களா, அவங்களுக்கு வந்து தர்கா சார்பா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களால முடிஞ்ச ஒரு சாப்பாடு, ஒரு நல்ல விஷயத்தோட பண்ணுவாங்க. இவ்வளவு தாயா, பிள்ளையா, அண்ணன் தம்பியா எல்லா மாவட்டத்திலயும் தமிழகம் முழுக்க எல்லாருமே இஸ்லாமியர்களும், இந்துக்களும் அண்ணன் தம்பியா தான் இருக்கிறோம். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, தேவையில்லாம யாரோ ஒரு சிலருடைய தூண்டுதலின் பேர்ல, தேவையில்லாத விஷயங்கள முன்னெடுப்பு நடத்தி, தேவையில்லாம தேவையில்லாத பிளவுகள ஏற்படுத்துறாங்க. எது எப்படியோ, இவங்க செய்யணும்னு நெனச்ச அந்த விஷயம், பிரிச்சு பார்க்கணும்னு நெனச்ச விஷயம் நடக்கல. நேத்து வரைக்கும் நடக்கல, இன்னைக்கு வரைக்கும் நடக்கல. ஆனா, எப்பவும் நடக்கிற மாரி திருக்கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது, மதுரையில இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் மலையில வெகு சிறப்பா கொண்டாடப்பட்டது. உண்மையாலுமே இது வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட்டோட தீர்ப்பை இவங்க அவமதிச்சுட்டாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீதிமன்ற தரப்புல இவங்க பெட்டிஷன் போட்டதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க, இவங்க கோர்ட் தீர்ப்ப மதிக்கலன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா, இன்னொரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா, மக்களுக்குள்ளாடி ஒரு அமைதிய உருவாக்கணும். அமைதிய வந்து இருக்கிற அமைதிய காப்பாத்தி வைக்கணும் அப்படின்னா, இப்ப இவங்க செஞ்சது சரிதான். இது வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க நடந்திருக்கிற விஷயம் அப்படிங்கிறது, மக்களுடைய கண்ணோட்டத்துல ரொம்பவே ஒரு ரொம்ப நியாயமா, ரொம்ப ஒரு சரிசமமா நடந்திருக்குது. இவங்க வந்து இன்னைக்கு வந்து தர்கா பக்கத்துல விளக்கு ஏத்தணும்பாங்க. தர்கா பக்கத்துல நாளைக்கு ஒரு கோயில் கட்டணும்பாங்க. இது வந்து என்ன, இவங்க இடத்துல தானே பண்றாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா, எதுக்கு தேவையில்லாத வேலை? இத்தன நாளா இருந்துச்சா? இல்ல. அதாவது நீங்க கொண்டாடக்கூடிய பண்டிகைகளுக்கு இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா? கிடையாது. எல்லாருமே சந்தோஷமா அண்ணன் தம்பியா, தாயா பிள்ளையா, ஃப்ரெண்டா, மாமனா, மச்சானா தான் பழகிட்டு இருக்கும்போது, நீங்க ஏன் பிரிச்சு பார்க்குறீங்க? அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கேள்வியா இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிறப்பா செயல்பட்டுருக்கிறாங்க. தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே சிறப்பா செயல்பட்டுருக்கிறாங்க. யாருக்கும் எந்த விதமான ஒரு மன வருத்தமும் இல்லாம செஞ்சிருக்கிறாங்க. மனுதாரர் வந்து ஒரு மிஞ்சி போனா அவரு சார்பா வந்து ஒரு ஒரு 500 பேர் அவருக்கு ஆதரவா இருந்திருப்பாங்களா? அவர் கூட்டத்துல இருந்தவங்க. ஆனா, அந்த விஷயம் நடக்காம இருந்ததுனால, தர்கா பக்கத்துல அவங்க தீபம் ஏத்தாம இருந்ததுனால, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மக்களுடைய மனசுல வந்து பார்த்தீங்கன்னா, அமைதி அப்படிங்கிறது இருக்குது. 500, 600 பேருடைய சின்ன சந்தோஷம் முக்கியமா? இல்ல 1,00,000, 2,00,000 பேருடைய அமைதி முக்கியமா? இது வந்து 1,00,000, 2,00,000 பேருடைய அமைதி மட்டும் கிடையாது. வரலாற்றுல ஒரு புள்ளி வச்ச மாரி. இப்ப எப்படி எதுக்கு எடுத்தாலும் இந்த இடத்துல இது நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்களோ, அந்த மாரி இன்னைக்கு வந்து ஒரு தவறான விஷயம் நடந்துறக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லாருமே ரொம்ப ஒரு சரியா, ரொம்ப ஒரு நியாயமா நடந்துக்கிட்டாங்க. உண்மையாலுமே திருப்பரங்குன்றம் விஷயத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய உண்மை கள நிலவரம் அப்படிங்கிறது இதுதான்.